சமீப காலமாக பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். இந்த குற்றச்சாட்டுகள் தமிழக அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் ஊழல், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது மற்றும் பாமகவுக்குள் பிளவுகளை உருவாக்குவது என பல முக்கியமான அம்சங்களை உள்ளடக்கியுள்ளன. இது தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. திமுகவோ இந்த குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்து வருகிறது. சில சமயங்களில் அன்புமணி ராமதாஸின் கடந்த கால அரசியல் தொடர்புகள் மற்றும் அவரது முந்தைய நடவடிக்கைகளை நினைவுபடுத்தி அவரது குற்றச்சாட்டுகளின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. அன்புமணி ராமதாஸ் முன்வைத்த முக்கிய குற்றச்சாட்டுகளில் ஒன்று, திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளை, குறிப்பாக வன்னியர் சமூகத்திற்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதுதான். இது வன்னியர் சமூகத்தினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வன்னியர்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே திமுக பயன்படுத்துவதாகவும், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஒதுக்கீட்டில் 10.5% உள் ஒதுக்கீட்டை வழங்க தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த உள் ஒதுக்கீடு வன்னியர் சமூகத்தின் நீண்டகால கோரிக்கையாகும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான மாநில அரசின் அதிகாரம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொய் சொல்வதாகவும் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக விமர்சித்தார். மாநில அரசுகளுக்கு இந்த அதிகாரம் உள்ளது என்பதை அவர் வலியுறுத்தினார். கர்நாடகா, தெலுங்கானா, ஒடிசா மற்றும் பீகார் போன்ற பிற மாநிலங்கள் இத்தகைய சாதிவாரி கணக்கெடுப்புகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இது தமிழக அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியும் என்பதற்கு ஒரு சான்றாக அமைந்தது. சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் 10.5% இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்தக் கோரி பாமக பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியுள்ளது. இந்த போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளன. அன்புமணி ராமதாஸ் திமுக மீது ஊழல் மற்றும் தவறான நிர்வாகம் குறித்தும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தமிழகத்தில் ஊழல் மலிந்துவிட்டதாக அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். திமுக அரசு சட்டவிரோத குவாரி ஆபரேட்டர்களை பாதுகாப்பதாகவும், இதன் மூலம் கனிம வள கொள்ளைக்கு வழிவகுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இது மாநிலத்தின் இயற்கை வளங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. சட்டவிரோத குவாரி ஆபரேட்டர்கள் மீது விதிக்கப்படும் அபராதங்களின் பயனற்ற தன்மையை எடுத்துக்காட்டும் ஒரு உயர் நீதிமன்ற வழக்கையும் அவர் குறிப்பிட்டார். இந்த வழக்கு ஊழலின் ஆழத்தை வெளிப்படுத்தியது. ஊழல் காரணமாக வாக்குறுதியளிக்கப்பட்ட முதலீடுகளில் ஒரு சிறிய சதவீதமே மெட்டீரியலைஸ்ட் ஆகி உள்ளதாகவும் அவர் கூறினார். இது தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் தடையாக உள்ளது. தமிழ்நாட்டில் நிலவும் ஊழல், வசூல் மற்றும் கமிஷன் சூழல் காரணமாக நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களில் முதலீடு செய்ய தேர்வு செய்வதாகவும் அவர் கூறினார். இது தமிழகத்தின் முதலீட்டு சூழலை கடுமையாக பாதித்துள்ளது. மேலும் திமுக திட்டமிட்டு பட்டியல் சாதியினர் மற்றும் வன்னியர் சமூகங்களுக்கிடையே பிளவுகளை உருவாக்குவதாகவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். இது சமூக நல்லிணக்கத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. இந்த இரண்டு சமூகங்களும் ஒன்றிணைந்து அரசியல் அதிகாரத்தை பெறுவதை திமுக விரும்பவில்லை என்று அவர் கூறினார். இதன் மூலம் திமுக தனது அரசியல் ஆதாயங்களை தேடுவதாக அவர் விமர்சித்தார். அவருக்கும் அவரது தந்தை எஸ். ராமதாசுக்கும் இடையிலான உள் சண்டையை தூண்டி பாமகவை பலவீனப்படுத்த திமுக முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இது பாமகவின் உள் விவகாரங்களில் திமுக தலையிடுவதாக அவர் கருதினார். திமுக தனது குற்றச்சாட்டுகளை மறுத்து அன்புமணி ராமதாஸின் நோக்கங்களை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. அவரது குற்றச்சாட்டுகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்று திமுக தலைவர்கள் விமர்சித்துள்ளனர். சில சமயங்களில் திமுக தலைவர்கள் அன்புமணி ராமதாஸின் கடந்த கால தொடர்புகள், சிபிஐ வழக்கு உட்பட அவருக்கு நினைவூட்டியுள்ளனர். இது அவரது நம்பகத்தன்மையை குறைக்கும் முயற்சியாக பார்க்கப்பட்டது. பாமக நிறுவனர் எஸ். ராமதாசும் பாமகவுக்குள் உள்ள பிரச்சனைகளுக்கு திமுகதான் காரணம் என்ற அன்புமணி ராமதாஸின் கூற்றுகளை அப்பட்டமான பொய் என்று மறுத்துள்ளார். இது பாமகவின் உள் முரண்பாடுகளை வெளிப்படுத்தியது. 2026 தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில்
அன்புமணி ராமதாஸ் பல்வேறு பிரச்சனைகளில் திமுக அரசை விமர்சித்து தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். இது தேர்தல் களத்தை சூடுபிடிக்க வைத்துள்ளது. 34 மாவட்டங்களில் 100 நாள் பாத யாத்திரையை முடித்த அவர், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் குறித்து மக்களிடையே ஏமாற்றம் அல்ல, கோபம் இருப்பதை கண்டறிந்ததாக கூறினார். இந்த பாத யாத்திரை அவருக்கு மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவை பெற்றுத் தந்தது. திமுக அரசுக்கு எதிராக போராட பாமகவுடன் இணையுமாறு மற்ற அரசியல் கட்சிகளையும் அவர் அழைத்துள்ளார். இது திமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் பாமக தற்போது அன்புமணி ராமதாசுக்கும் அவரது தந்தை எஸ். ராமதாசுக்கும் இடையே ஒரு உள் அதிகார போராட்டத்தை சந்தித்து வருகிறது. இது கட்சியின் எதிர்காலத்திற்கு ஒரு சவாலாக உள்ளது. இது கட்சிக்குள் குழப்பத்தையும் நிச்சயமற்ற தன்மையையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த உள்மோதல் பாமகவின் அரசியல் பலத்தை பலவீனப்படுத்தக்கூடும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இந்த அரசியல் நகர்வுகள் தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியல் களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரவிருக்கும் தேர்தல்களில் இதன் விளைவுகள் தெளிவாக தெரியும்.